ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட லேப்டாப்பில் எப்படி ட்விட்டர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுங்கிற 2 விஷயத்த பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் இது மாதிரியான புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. சர்ச் பாரில் ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற சின்ன விண்டோவில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கொடுங்க. அதில் இன்ஸ்டால் கேட்குது, இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ட்விட்டர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிட்டு இங்கே பாருங்கள். சரி, வாங்க இப்போ எப்படி ட்விட்டர் அப்ளிகேஷனுக்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். மறுபடியும் அதே மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதே ஆப்ஷன் சேவ் அண்ட் ஷேர். இப்போ க்ரியேட் ஷார்ட்கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இதில் இந்த இடத்துல நீங்கள் ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த நேம் வேணாம், வேறு ஏதாவது நேம் வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது நேமில் டைப் பண்ணுங்கள். நான் டெக்குன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரியேட் கொடுங்க. இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இது ட்விட்டர் அப்ளிகேஷன், இது ட்விட்டரோட ஷார்ட்கட்டு. இப்போ நம்மகிட்ட 2மே இருக்குது. இந்த 2ல் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது அப்படின்னா உங்களோட தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.